இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். புலம்பல் 3:22-23. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. Through the Lord's mercies we are not consumed, because His compassions fail not. They are new every morning. Great is your faithfulness. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 5வது மாதத்தில் 18வது நாள் வரைக்கும் நாம் ஒவ்வொருவரும் ஜீவனோடு இந்த உலகத்திலே வாழும்படியாய் கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஆம், உலகத்திலே அநேகர் இந்த நாளிலே காணாமல் இருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தேவன் கிருபையாய் ஜீவனை கொடுத்து நம்ம இந்த உலகத்தில் இன்னும் வாழும்படியாய் அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பிற்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அவருடைய கிருபைகள் இல்லாமல் நீங்களும் நான் இந்த உலகத்தில் ஒரு நாள் கூட வாழ முடியாது. ஆம், அவருடைய கிருபைதான் உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொரு நாளும் இம்மட்டுமாய் நம்மை காத்து வருகிறது. அவருடைய கிருபையே நீங்களும் நானும் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபைதான். ஆம், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் நேசித்தது நிமித்தமாய், உங்கள் மீதும் என் மீதும் அன்பு கூர்ந்தது நிமித்தமாய் அவர் கிருபையாய் மட்டுமாய் முடிசூட்டி பாதுகாத்து வருகிறார். அவருடைய கிருபைகள் ஒவ்வொரு நாளும் காலைதோறும் நமக்கு புதியவைகளாய் இருக்கின்றது. ஆம், வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படிக்கு காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு பிரியமான தேவஜனமே, ஒவ்வொரு நாளும் நாமும் கூட தேவனுடைய கிருபையிலே நம்மை நாம் அர்ப்பணிப்போம். அவருடைய கிருபை இல்லாமல் நாம் ஜீவனோடு வாழ முடியாது. அவருடைய கிருபை இல்லாமல் ஒவ்வொரு நிமிடமும் இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்வது மிகவும் அரிது. எனவேதான் அவருடைய கிருபை மிகவும் பெரிதாக இருக்கின்றது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் உங்களையும் என்னையும் மிகவும் நேசிப்பதனால, உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அவர் மிகவும் அன்பு கூர்ந்ததனால்தான் உங்களையும் என்னையும் காலைதோறும் அவருடைய கிருபையினால் நம்மை அவர் புதுப்பித்து வருகிறார். ஆம், வேதம் சொல்கிறது போல அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே என்று வேதம் சொல்கிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறாராம். நம்மை நாம் தாழ்த்துவோமா? கர்த்தருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், பெற்றோர்களுடைய வாழ்க்கையில், உடன் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெருகும்படிக்காய் அவருடைய கிருபைக்காய் நாம் காத்திருப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய கிருபைகள் ஒவ்வொரு காலையிலும் எங்களுக்கு புதிதாக இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே உம்முடைய கிருபையினாலே ஒவ்வொருவரையும் அப்பா நீர் இடை கட்டி கொள்ள முடியாது நாங்கள் வேண்டுகிறோம் அப்பா. ஆம் தகப்பனே, உமக்கு காத்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் அப்பா நீர் இந்த நாளில் உம்முடைய கிருபையை பொழிந்தருள் முடியாது நாங்கள் வேண்டுகிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.